ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புது டிஷ்ஷோடு வந்திருக்கேன். முதல்ல காமிச்சிட்டா எப்படி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றி கேரமலைஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே பேக் பண்ணுற பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு வச்ச கேரமலை அதில் ஊற்றி செட் பண்ண விட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் 7 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ண. இது கூடவே 8 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறணும். அப்போ தான் எந்தவித லம்ஸும் இல்லாமல் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போ முட்டை வீட்டில் இருந்தாலும் இந்த டிஷ்ஷை செஞ்சு தர சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அந்தளவு ஒரு சூப்பரான டிஷ் இது. ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கேரமலை கருக விட்டுறக்கூடாது, இல்லைன்னா கசக்கும். நம்ம செட் பண்ண கேரமல் பாத்திரத்திலே ஃபில்ட்ரு பண்ண அந்த முட்டை, 1 டம்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். கீழே இருக்க கேரமலை டிஸ்டர்ப் பண்ணிடாமல் மேலே இருக்கிற மிக்ஸை மட்டும் ஃபோர்க் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. டபுள் பாய்லரிங் மெத்தடில் பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் தான் பண்ணுவேன். ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை உள்ளே தூக்கி வச்சிடணும். ஸ்டீம் ஆகும்போது தண்ணி வடியாமல் இருக்க அது மேலேயும் ஒரு மூடி போடணும். குக்கர் மூடியையும் சேர்த்து போட்டுக்கிறணும். விசில் போட்டுறக்கூடாது. இது கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகணும். அப்படியே ஜூஸியாக டெம்ப்டிங்காக இருக்கும். வாயில் வச்சோடனே எங்கடா காணா அப்படின்னு நம்ம தேடுற அளவுக்கு இருக்கும். செய்யும் போதே கூட கொஞ்சம் முட்டை சேர்த்து செஞ்சுக்கோங்க, ஏன்னா அந்த அளவு சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்டா அந்த ஏலக்காய் வாசனையோட சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இந்த சம்மருக்கு எதமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு